today I'm going to talk about something that Jesus mentioned in one of his messages in Matthew. மத்தேயு சுவிசேஷத்திலே இயேசு தன்னுடைய பிரசங்கத்திலே சொன்ன ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கு நாம பார்க்க போகிறோம். The title of my message is going to be like two masters. இரண்டு எஜமான்களுக்கு செய்கிறதை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. So these two masters Jesus is talking about in Matthew. So let's go into that. ரெண்டு இந்த எஜமான்களை குறித்து மத்தேயுவிலே இயேசு சொல்லி இருக்கிறார், அதை பார்ப்போம். Matthew chapter 6 verses 23. மத்தேயு 6:24. இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. No man can serve two masters. Either he will hate the one and love the other, or else he will hold to the one and despise the other. And after he gives this, he summarizes it by saying, you cannot serve God and mammon. இந்த வாசனத்தை நம்ம வாசித்தோம். இதை அவர் சொல்லும் பொழுது இதை எப்படி சொல்லி முடிக்கிறார் என்று சொன்னால், நீங்கள் ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது, அதாவது தேவனுக்கும் இந்த உலகத்துக்கும் என்று சொல்லி ரெண்டு எஜமான்களுக்கு நம்ம ஒருவர் ஊழியம் செய்வது கூடாத காரியம். So he summarizes it by saying, you cannot serve God and mammon. அவர் அதை எப்படி சொல்லி முடிக்கிறார் என்றால், நீங்கள் தேவனையும் உலகத்தையும் சேர்த்து ஆராதனை செய்வது என்பது முடியாத ஒன்று. So here we are seeing that he's saying something, he's talking about something, a wisdom scripture like. He says you cannot serve God and mammon, and he says God is master, and he's giving the same term for mammon as well. அவர் சொல்லும் பொழுது உலகப் பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்வது முடியாது என்று சொல்கிற நேரத்திலே, இந்த எஜமான் என்று சொல்லும் பொழுது அந்த இடத்துல தேவனையும், உலகப் பொருள் என்று சொல்லுகிற அந்த இடத்திலே மனுஷருடைய காரியத்தையும் அவர் சொல்லுகிறார். He's saying that he's comparing God equally with mammon. அதாவது தேவனையும் இந்த உலகத்து சம்பத்து இல்லை என்றால் ஐஸ்வர்யம், உலகப் பொருள்கள் அதையும் சமப்படுத்தி அந்த இடத்திலே அவர் சொல்லுகிறார். He compares mammon in a standard equal to God. அவர் இந்த உலகப் பொருளை தேவனுடைய அவருடைய நிலைமைக்கு அவிதமாக ஒப்பிட்டு அந்த இடத்திலே ஒரு வித்தியாசத்தை காண்பித்து சொல்லுகிறார். So notice what he says, nobody can serve two things. ஒருத்தர் ரெண்டு பேருக்கு ஊழியம் செய்ய முடியாது. Either he will hate God or he will hate money and riches or the mammon. ஒன்று தேவனை அவன் விரோதிப்பான், இல்லை என்று சொன்னால் அவன் இந்த உலகத்து காரியத்தை, இந்த உலகத்து பொருள், ஐஸ்வர்யம், இதனுடைய விஷயங்களை அவன் விரோதித்து போவான். He tells all these things and then in the end he summarizes saying God and mammon. ஆகவே இவைகளை எல்லாம் அவர் மேலே சொல்லி கொண்டு வந்து கடைசியில முடிக்கும் பொழுது தேவன், மனுஷன், இந்த உலகத்து பொருள் என்று சொல்லி அவர் முடிக்கிறார். These are the two things that actually govern the entire world actually. இந்த இரண்டு காரியம் தான் இன்றைக்கு உலகத்தையே ஆளுகிற ஒன்றாக இருக்கிறது. Mammon competes equally with God. இந்த உலகத்து பொக்கிஷம் இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்து ஐஸ்வர்யம் முற்றிலுமாக தேவனோடு கூட யுத்தம் பண்ணுகிறதாக இருக்கிறது. When I say mammon, I mean the love of money. I don't say that money is wrong, but what I say is the love of money. இந்த இடத்துல உலக பொருள் என்று சொல்லி இருக்கிறது பண ஆசை, இல்லை என்றால் அதை பின்தொடர்ந்து போகிறது. நான் அதை பணம் வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஆனால் அந்த இடத்துல அவிதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. And also it's very surprising to see that God here mentions God and mammon and he never mentions Satan there. இந்த இடத்திலே நீங்கள் பாருங்கள், சாத்தான் என்று அவர் சொல்லவில்லை, தேவன் மற்றும் இந்த உலக பொருள் என்று சொல்லுகிறார். So why God didn't mention there are two masters, one is God and Satan? ஏன் அவர் அப்படி சொல்ல வேண்டும்? இவ்விதமாக சாத்தானை சொல்லாமல் தேவன் சாத்தான் என்று சொல்லாமல் அவர் ஏன் அப்படி சொல்ல வேண்டும்? So let's think why Satan is not mentioned there. சாத்தான் என்று சொல்லி ஏன் சொல்லவில்லை என்பதை நம்ம யோசிக்க வேண்டும். Because mammon competes equally with God. ஏனென்றால் இந்த உலக பொருள் இல்லை என்றால் இந்த ஐஸ்வர்ய காரியங்கள் தேவனோடு கூட யுத்தம் பண்ணுகிறதாக, அவருக்கு சரிசமமாக யுத்தம் பண்ணுகிறதாக இருக்கிறது. When I was meditating on this, God gave me some wisdom nuggets.
which I want to share to you today. நான் இதை குறித்து தியானிக்கும் பொழுது ஒரு சில ஞானமான காரியங்களை தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தார். So I was thinking like how God is saying that mammon is so competitive to God. ஆகவே இந்த உலக பொருள் இல்லை என்றால் ஐஸ்வர்யம் என்று சொல்லுகிறது எப்படி தேவனோடு கூட அது போட்டி போட்டுக்கொண்டு யுத்தம் பண்ணுகிறதாக இருக்கிறது என்பதை பார்க்க போறோம். So when I thought about it, God said people decide or people live their lives based on money. When I mean money, the love of money. அதாவது இதை குறித்து தியானம் பண்ணும் பொழுது ஜனங்கள் அவிதமாக இந்த உலகத்து சம்பத்தையே அடிப்படையாக வைத்து வாழுகிற காரியம் என்று சொல்லி நான் பார்த்தேன். People plan or shape their lives based on money. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை திட்டம் பண்ணுகிறதும் தங்கள் வாழ்க்கையை சரி பண்ணி நடத்துகிற காரியம் எல்லாம் பணத்தை இந்த உலகத்து சம்பத்தை அடிப்படையாக வைத்தே செய்கிறார்கள். Because the average Christian always thinks about, okay, what kind of a course I'm going to take after my +2. இல்லை என்று சொன்னால் ஒரு சாதாரண கிறிஸ்தவர்கள் எப்படி நினைத்து கொண்டிருக்கலாம், நான் என்னுடைய +2 முடித்து விட்டேன், இதன் பிறகு நான் என்ன செய்ய போகிறேன் என்று யோசிக்கலாம். We make decisions based on the love of money. I'm not saying that everybody has the love of money, but at times we tend to take the decisions based on money. எல்லாரும் பண ஆசை பிடித்து இருக்கிறார்கள் என்று நான் சொல்லவில்லை. ஆனாலும் கூட சில நேரம் இந்த முடிவுகளை எடுக்கிற நேரத்திலே இந்த பணத்தை அடிப்படையாக வைத்துத்தான் நிறைய முடிவுகள் எடுக்கப்படுகிறது. Money sometimes plays an important role in deciding our life. சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையினுடைய சில முக்கியமான காரியங்களை நம்ம தீர்மானிப்பதற்கு இந்த பணம் ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. It competes equally with the Father's will. தேவனுடைய சித்தத்துக்கு சரிசமமாக இந்த பணம் என்கிறது போராடுகிறது, இல்லை என்றால் யுத்தம் பண்ணுகிறதாக இருக்கிறது. Say for example, somebody who has the love of money, he will not follow the Father's will or the instruction, and he will tend towards mammon, and he will go and he will decide everything based on money. ஒரு பண ஆசை வந்துவிட்டால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய போகாதபடிக்கு அவன் என்ன செய்ய ஆரம்பிக்கிறான், தன் எடுக்கிற முடிவுகளை பணத்தின் அடிப்படையிலே அவன் முடிவு எடுக்கிறான். People tend to miss their heavenly and divine assignment because they tend to lean towards mammon, the love of money. இந்த பண ஆசையினாலே மனுஷர்கள் என்ன செய்கிறார்கள், தேவனுடைய சித்தத்தையும் அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே தான் என்ன செய்ய வேண்டும் என்று வைத்திருக்கிறாரோ அதையும் செய்கிறதை விட்டுவிட்டு இந்த பணத்தின் அடிப்படையிலே முடிவுகளை எடுத்து சென்று விடுகிறார்கள். Just look at our lives. In every decision we always think, okay, I want to move from this job to another job, so how much money will I get? Okay, I'm going to finish my education, so what kind of a course should I take? So we always, when we think about the future, our thinking is always towards mammon. நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், நம்முடைய காரியத்தை தியானித்து பார்ப்போம் என்றால், நம்ம ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு போகிறதாக இருந்தாலும் சரி, இல்லை என்று சொன்னால் ஒரு விஷயத்திலிருந்து இன்னொரு காரியத்தை நம்ம செய்கிறதாக இருந்தாலும் சரி, அந்த முடிவை நாம எப்படி எடுக்கிறோம், இந்த பணத்தின் அடிப்படையில தான் முடிவுகளை எடுக்கிறோம். And it is actually running our lives, and we are not going after the Father's will and what is his decision and his plan for our lives. நம்முடைய வாழ்க்கையிலே பிதாவின் சித்தம் என்ன, அவர் எனக்காக என்ன சித்தம் கொண்டிருக்கிறார், திட்டம் வைத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்காமல் இந்த பணத்தின் அடிப்படையிலே தான் முடிவுகளை எல்லாம் எடுக்கிறோம். In life, so many people's lives are being ruined because of the love of money. அநேக மனுஷர்களுடைய வாழ்க்கை இந்த பண ஆசையினாலேயே அழிந்து போயிருக்கிறது. Relationship gets separated because of money. இந்த பண விஷயங்களினாலேயே அநேக உறவுகள் துண்டிக்கப்பட்டு போயிருக்கிறது. We don't say, in case if we have some financial issues with our friends or with our relatives, we don't tend to speak with them often. நம்முடைய நண்பர்களோடையோ நம்முடைய உறவினர்களோடையோ இப்படி இந்த பண பிரச்சனை வரும் பொழுது நாம அநேக காரியங்களை என்ன செய்கிறது இல்லை, அவர்களோடு செய்கிறது இல்லை. Some kind of an issue, maybe you have given him some money and he is not paid you back, and then that issue actually becomes it becomes a big issue, and it spoils the relationship. நீங்கள் ஒருவருக்கு பணம் கொடுத்து அவர் உங்களுக்கு கொடுக்காமல் இருந்திருக்கலாம், அந்த இடத்திலே ஒரு பிரிவினைக்கு இந்த பணம் தான் பிரச்சனையாக இருந்திருக்கும். We don't speak to
or the relative based on who he is in Christ. We see that, okay, he has to give me money, so he has not given me money, so I'll not speak to him like that. ஒருவேளை உங்களுடைய உறவுகளிலே விதமாக நடந்தாலும் கூட இந்த பண விஷயத்தை தான் பார்ப்போமே தவிர கிறிஸ்துவுக்குள் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறது இல்லை. Sometimes we even maintain relationship and friendship based on money. நம்முடைய உறவுகளையும் நம்முடைய சிநேகிதத்தையும் நாம பணத்தின் அடிப்படையிலேயே மற்றவர்களிடத்திலே வைத்துக் கொள்கிறோம். We think in our minds that, okay, when I have friendship with this person, he's a wealthy man, so maybe he can help me in time of need. So I maintain my relationship just because of money. ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டால் இவன் நம்ம யோசிப்போம், இந்த மனிதனிடத்திலே பணம் இருக்கிறது, ஆகவே இவனோடு கூட நான் என் உறவை வைத்துக் கொண்டால் எப்படி இருக்கலாம், எந்த நேரத்திலும் நான் என்னுடைய காரியங்களை சரி செய்து கொள்ளலாம் என்று சொல்லி இந்த பணத்தின் அடிப்படையில தான் உறவுகளை கூட நாம சில நேரம் வைத்துக் கொள்கிறோம். We are not maintaining or deciding on relationships based on God, but we are deciding our relationships based on money. That's very தேவனை bad. அடிப்படையாக வைத்து நாம் மற்றவர்களோடு கூட இந்த உறவுகளையோ சிநேகிதத்தையோ நம்ம வைத்துக் கொள்ளாமல் பணத்தை அடிப்படையாக வைத்து வைக்கிறவர்களாக இருக்கிறோம். And also, it's really bad to see that we are maintaining the relationships through money, but we are not seeing the Christ in them. We are not seeing them as a person, as a person in Christ. We are not maintaining that relationship. பார்ப்போம் என்று சொன்னால் இது கொஞ்சம் சரியில்லாத விஷயம்தான். அந்த மனிதர்களை நம்ம பார்க்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள் அவர்களை நாம் பார்த்து பழகுகிறது இல்லை. இது சரியில்லாத ஒரு காரியம். And another thing is, money makes me accountable before God. இன்னொரு காரியம், இந்த பணம் என்ன செய்கிறது, என்னை தேவனுக்கு முன்பாக நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவனாகவும் என்னை நிறுத்துகிறது. It's very important that we have money, but every money that we have and every money that we manage, it is accountable unto God. என்னிடத்துல இருக்கிற அனைத்து பணத்திற்கும் நான் தேவனுக்கும் கணக்கு கொடுக்க வேண்டியவனாக நான் இருக்கிறேன். அதை நாம் மறந்து விடுகிறோம். Because he asks the person, you very well know about the talents, the parable of the talents which God gave. தேவன் தாலந்துகளை எல்லாம் அவர் கொடுத்த அந்த ஓமையை குறித்த காரியம் உங்களுக்கு தெரியும். Some multiplied, some didn't do. சிலர் அந்த தாலந்துகளை உபயோகப்படுத்தி பெருக்கிக் கொண்டார்கள், ஒரு சிலர் அதை பெருக்கிக் கொள்ளவில்லை. So the crux of the parable is that God loves the person who multiplies and he uses the talent. இந்த உவமையிலே தேவன் சொல்லுகிற முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, அந்த பணத்தை தேவன் கொடுக்கிற தாளந்தை விருத்தி செய்து கொள்ளுகிறவனிடத்திலே தேவன் அன்பாய் இருக்கிறார். அப்படி செய்யாதவனை குறித்து தேவன் என்ன செய்கிறார், அவனை தள்ளி விடுகிறார். God is not happy with the one who is just sitting there with the talent. தாளந்தை பெற்றுக்கொண்டு ஒன்றும் செய்யாமல் இருக்கிற மனிதனை தேவன் தள்ளுகிற ஒரு நிலைமையாக இருக்கிறது. These are the words of Jesus and he is asking the person who is accountable for it. இது நான் சொல்லுகிறதெல்லாம் இயேசுவினுடைய வார்த்தைகள் தான். அதுல அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், தேவனிடத்துல பெற்றுக்கொண்ட காரியங்களுக்கு அவர்கள் கணக்கு கொடுக்க வேண்டி இருக்கிறது. So money makes me accountable before God. ஆகவே நாம் வைத்திருக்கிற இந்த பணமும் கூட தேவனுக்கு நம்ம கணக்கு கொடுக்கக்கூடிய விதத்திலே நம்மை வைத்திருக்கிறது. You just cannot spend it on your own. You just can't spend everything for yourself in a selfish way. ஆகவே நீங்கள் பெற்றிருக்கிற எல்லாவற்றையும் உங்களுக்காக என்று சொல்லி மாத்திரம் சுயநலத்தோடு கூட நீங்கள் செலவு பண்ண முடியாது. Also we should realize that we are stewards before God. நாம் உக்ரானக்காரராக தேவனுடைய ஊழியத்தை செய்து கணக்கு கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம் என்று நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். In the Old Testament we see that they had to give the tithes, like 10% of their money or their offerings unto God. பழைய ஏற்பாட்டிலே 10ல் ஒரு பகுதியை அவர்கள் தசம பாகமாக தேவனுக்கு செலுத்த வேண்டும் என்ற அந்த கட்டளையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். But actually all 100% belongs to God. ஆனால் 100% தேவனுக்குரியதே. Because every divine talent, the skills, the power, the ability to earn money, the ability to perform, everything has come only from the divine God. ஆகவே நீங்கள் பெற்றிருக்கிற அனைத்து தாளந்துகளும் இவ்விதமாக பணத்தை சம்பாதிக்கும்படியாக இல்லை என்று சொன்னால், சில காரியங்களை செய்யும்படியாக நீங்கள் பெற்றிருக்கிற அனைத்து திறமைகளும் மற்ற எல்லா வல்லமைகளும் பலங்களும் 100% தேவனிடத்திலிருந்தே வந்திருக்கிறது. ஆகவே அது முற்றிலும் தேவனுக்கு உரியதாக இருக்கிறது.
money in the hands of a just or a righteous steward wins souls for God. ஒரு நீதிமானுடைய கரத்தில் இருக்கக்கூடிய இல்லைன்னா நீதிமானிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பணமானது நீதியான விதத்திலே விதைக்கப்பட்டு அது ஆத்துமாக்களை அறுவடை செய்யக்கூடியதாக இருக்கிறது. He works only for the kingdom. அந்த மனிதன் என்ன செய்கிறான்? தேவ ராஜ்யத்துக்காகவே வேலை செய்கிறான். He pleasures God with his money. அவன் தன்னுடைய இந்த பணத்தை வைத்து செல்வத்தை வைத்து தேவனை சந்தோஷப்படுத்துகிறவனாக இருக்கிறான். But whereas money in the hands of an unjust steward, ஆனால் அநீதியானவர்களிடத்திலே நீதிமான்கள் அல்லாதவர்களிடத்திலே இருக்கக்கூடிய பணமானது spends it on himself for self pleasure and he doesn't pleasures God. அவன் தனக்காகவே செலவு செய்து கொண்டிருக்கிறான். அவன் தேவனை சந்தோஷப்படுத்தி அவருடைய சித்தத்தை செய்கிறவனாக இல்லை. Money is something very good in the hands of a righteous steward. தேவனுடைய பிள்ளைகள் கரத்தில் இருக்கக்கூடிய செல்வம் இல்லை என்று சொன்னால் பணம் மிகவும் நல்லது. Because the Bible says money is good, but the love of money is the root of all evil. வேதம் சொல்லுகிறது பணம் நல்லதுதான். வேதாகமம் என்ன சொல்லுகிறது? பண ஆசைதான் எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. A sower is one of the most wisest person walking on earth. ஒரு விதைக்கிறவன் தான் பூமியிலேயே மிகவும் ஞானமான ஒரு மனுஷன். When I say a sower, I mean not only financially sowing, but I'm talking about sowing his own life for God. நான் பணத்தை மாத்திரம் விதைக்கிறவனாக நான் சொல்லாமல் தன் ஜீவனையே விதைக்கக்கூடிய ஒரு மனுஷனை தான் நான் சொல்லுகிறேன். Because a sower has understood that everything is at a lesser value than the Father in heaven. அந்த அவ்விதமாக தன்னையே விதைக்கிற ஒரு மனுஷன் என்ன புரிந்து கொண்டிருக்கிறான்? தேவனை விட தேவனுடைய சித்தத்தை விட இவைகளெல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்லி இவைகளெல்லாம் மதிப்பு குறைந்தவைகளே என்று சொல்லி அவன் புரிந்திருக்கிறான். So we saw all these wisdom nuggets. So the verse which we meditated, it mentioned God and mammon, they both compete equally. So now let's look at furthermore scriptures which prove that. நான் சொன்ன இந்த ஞான சம்பந்தமான இந்த வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? தேவனோடு கூட இந்த உலக சம்பத்துகள் அவருக்கு இணையாக அவரோடு கூட போட்டி போட்டு யுத்தம் பண்ணுகிறதாக இருக்கிறது என்பதைத்தான் நம்ம பார்த்தோம். So we can see the greatest betrayal happened and we'll see how this happened. Let's see Matthew. அதாவது கைவிட்டு விடுகிறது இல்லை என்று சொன்னால் காட்டி கொடுக்கிறது என்கிற இந்த ஒரு விஷயம் எப்படி நடக்கிறது என்பதை நம்ம பார்க்கலாம். மத்தேயு Matthew chapter 26 26ஆம் அதிகாரம் verses 14 to 15. 14-15 வசனங்களை பார்க்கலாம். மத்தேயு 26:14 மற்றும் 15. Then one of the 12 called Judas Iscariot went unto the chief priests and said unto them, What will ye give me, and I will deliver him unto you? And they covenanted with him for 30 pieces of silver. அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து என்பவன் பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். Of course, Satan was behind Judas. யூதாசுக்கு பின்பாக சாத்தான் இருந்தான் என்பது நமக்கு தெரியும். But we see the greatest betrayal happened through the love of money. இந்த இடத்திலே அவன் இயேசுவை காட்டி கொடுக்கிற இந்த ஒரு காரியத்திலே அடித்தளமாக இருந்தது அந்த பணத்தின் மேல் அவனுக்கு இருந்த ஒரு ஆசை. Because mammon competes equally with God. ஏனென்று சொன்னால் இந்த பண ஆசை இல்லை என்றால் உலக சம்பத்தின் மேல இருக்கிற ஆசைகள் எல்லாம் தேவனோடு கூட அவருக்கு சரிசமமாக அவரோடு கூட யுத்தம் பண்ணுகிறதாக போட்டியிடுகிறதாக இருக்கிறது. The Bible calls mammon as a master. ஆகவே தான் ஒரு எஜமானனாக ஒரு அதிகாரியாக இந்த உலக சம்பத்தை குறித்து அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார். It competes equally with God and Satan uses that to deceive people. So அந்த விதமான ஒரு ஆசையை, இந்த பண ஆசையை இல்லைன்றால் சம்பத்து மேல இருக்கக்கூடிய அந்த ஆசை தேவனோடு கூட சரிசமமாக யுத்தம் பண்ணுகிறதை சாத்தான் இவ்விதமாக உபயோகப்படுத்திக் கொள்கிறான். The greatest mistake happened because of a person who was having the love of mammon.
ஆகவே இந்த உலக சம்பத்தின் மேலே தன் இருதயத்தை வைத்து அதன் மேலே ஆசை கொண்டு போகிறது தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய தவறாக இருக்கிறது. So think about this. Even now in our personal lives, we often tend to betray Jesus just like how Judas did. யூதாஸ் காரியோத்து எப்படி இயேசுவை காட்டி கொடுத்தானோ அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இவ்விதமாக நம்ம இயேசுவை காட்டி கொடுக்கிறவர்களாக மறுதலிக்கிறவராக இருக்கிறோம். Whenever we don't perform the Father's will in our lives, we often tend to do just like Judas, and we tend to run towards money. நம்ம எப்பெல்லாம் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றாம போகிறோமோ அப்பெல்லாம் நாம இந்த உலகத்துக்கு பின்பாக அந்த ஆசையை நிறைவேற்றுகிறவர்களாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். We are betraying Jesus every time when we have the love of money. இவ்விதமாக பண ஆசையின் பின்பாக உலக சம்பத்தின் பின்பாக நாம போகிற ஒவ்வொரு நேரமும் இயேசுவை காட்டி கொடுக்கிறவர்களாகவே நாம செயல்படுகிறோம். The love of money tells you to lie against the Holy Spirit. இந்த பண ஆசை பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பொய்களை கூற வைக்கிறது நம்மை. We always tend to cheat the Holy Spirit. நம்மை பரிசுத்த ஆவியானவரையே ஏமாற்றுகிற வேலையெல்லாம் செய்கிறோம். Mammon is called master, and it's equal, and it competes equally with God. இந்த ஐஸ்வர்யம் அல்லது உலக சம்பத்து பணம் என்பதெல்லாம் அதை குறித்து சொல்லும் பொழுது எஜமானுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. Satan uses it to deceive. ஆமா, அதை பிதாவோடு கூட யுத்தம் பண்ண சேர்ந்து அவரோடு கூட போட்டியிடுகிறதாக இருக்கிறது. சாத்தான் அதை உபயோகப்படுத்திக் கொள்ளுகிறான். Let's look at Acts chapter 5 verses 3. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம பார்க்கலாம். But Peter said, Ananias, why hath Satan filled thine heart to lie to the Holy Spirit and to keep back part of the price of the land? பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? So if you look at the previous scriptures here, இதற்கு முந்தின வசனங்களை நாம பார்ப்போமானால், during that time they used to sell their property and they used to give everything as an offering for the apostles who were there. அதுல சொல்லப்பட்டு இருக்கிறது, அவர்கள் தங்களுடைய எல்லா அங்க இருந்தவர்கள் தங்களுடைய எல்லா ஆஸ்தியும் விற்று காணிக்கையாக அப்போஸ்தலருடைய பாதத்திலே கொண்டு வந்து வைக்கிறார்கள். Same way we see many people giving their wealth unto the church, and here we see Ananias what he did. நாம கூட பார்க்கிறோம், அநேகர் தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் கூட சபைகளுக்கு அவர்கள் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த இடத்திலும் கூட அனனியா என்கிறவன் வந்திருக்கிறான். So he lied against the Holy Spirit. That's what the passage here mentions, that he lied against the Holy Ghost because he had a love of money there. He wanted to keep something for himself. பண ஆசை இருந்தபடியினாலே அந்த இடத்திலே அவன் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பொய் சொல்லுகிறான். Other people gave the entire thing, but he also sold the entire thing, but he lied against the apostle, saying that I have only this much, and he kept something for himself. எல்லாரும் தங்களுடைய அனைத்து ஆஸ்தியும் விற்றார்கள், இவர்களும் விற்றார்கள். ஆனால் இவர்கள் தங்களுக்கு என்று சொல்லி ஒரு சிறு பகுதியை எடுத்து தனித்து வைத்துக் கொண்டார்கள். And you eventually know what it resulted in. அதனால் அதனுடைய முடிவு எப்படி இருந்தது என்று சொல்லி உங்களுக்கு நன்றாக தெரியும். The love of money will never get you peace, but it will get you only sorrow. இவ்விதமாக பண ஆசை உங்களுக்கு ஒரு பொழுதும் சமாதானத்தை அது கொடுக்காது. அது உங்களுடைய வாழ்க்கையிலே துன்பத்தையும் துக்கத்தையும் தான் கொண்டு வரும். Love towards God and love towards the Father's will always give you rest and care. தேவனிடத்திலே அன்பு கூறுகிறதும் அவருடைய சித்தத்தை செய்கிறதையும் நீங்கள் நேசிப்பீர்களானால் நீங்கள் அன்பையும் அவருடைய பாதுகாப்பு பராமரிப்பையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். The love of money brings a separation in the body of Christ. இவ்விதமான பண ஆசை தேவனுடைய சபைக்குள்ளே ஒரு பிரிவினையை கொண்டு வந்து விடுகிறது. It makes people to see other believers and to judge them in a different way. ஆகவே சபைகளிலே விசுவாசிகள் ஒருவரை ஒருவர் தவறாக பார்க்கக்கூடிய விதத்திலே அவர்களை தீர்ப்பு சொல்லக்கூடிய விதத்திலே இந்த பணம் அங்கே வேலை செய்கிறது. And we can see it in our day-to-day lives. நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே இதை நம்ம பார்க்கலாம். We place a judgment on a person stating that, oh, he is a wealthy man, so I will honor him.
But when we see a person who is not a wealthy man, but a normal person, so we don't respect him or we don't honor him. But both are brothers in Christ. So what actually brings the difference is you judge them based on the money or the possessions that they have. நாம் அன்றாட வாழ்க்கையில நம்ம பார்க்கலாம், பணம் இருக்கிறவர்களுக்கு அதிக கனத்தை கொடுக்கிறதும், இல்லாதவர்களுக்கு அந்த இடத்திலே அவர்களை அதிக கனம் கொடுக்காமல் கீழான தாழ்ந்த நிலையிலே பார்க்கிறதும் நாம பார்க்கிறோம். ஆனால் இருவருமே கிறிஸ்துவுக்குள் சகோதரர்கள் தான். ஆனால் அவர்களிடத்துல இருக்கக்கூடிய பணம், அவர்களிடத்துல இருக்கக்கூடிய பணம், அவர்களிடத்துல இருக்கக்கூடிய சொத்து, சுதந்திரம், இவைகளை பார்த்து நாம என்ன செய்கிறோம்? அவர்களுக்கு மதிப்புகளை கொடுக்க தொடங்குகிறோம். So we see them in a different way and we don't treat them equally. ஆகவே நாம என்ன செய்கிறதில்லை, சரி சமமாக யாவரையும் பார்க்கறதில்லை. ஆனால் இந்த பணத்தை வைத்து வித்தியாசத்தை படுத்தி பார்த்து விடுகிறோம். We differentiate people because what we think, because we think that money is something very valuable, and we put a weightage on the person who has more money, and we put a less weightage on a person with no money. ஆகவே இந்த பணத்தின் அடிப்படையிலே பணம் இருக்கிறவர்கள் பணம் இல்லாதவர்களுக்கு என்று சொல்லி நம்ம அந்த கனத்தை கொடுக்கிறதிலே வித்தியாசங்களை காட்டி விடுகிறோம். So it makes separation. Money brings separation in the body of Christ, within the body of Christ. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே இந்த பணம் பிரிவினையை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. We tend to treat people differently and we give favoritism to some people. We give favors to some people based on money. ஆகவே மக்களை நம்ம பார்க்கக்கூடிய அந்த கண் பார்வை மாறுகிறபடியினாலே அந்த இடத்திலே நாம என்ன செய்து விடுகிறோம்? அவர்களுக்கு செய்யக்கூடிய சகாய காரியங்களை செய்கிறதுல கூட பணத்தின் அடிப்படையிலே நம்ம மாற்றி செய்கிறோம். Love of money reduces your trust and dependence on God. இவ்விதமாக பண ஆசை நீங்கள் தேவனிடத்திலே தேவனை சார்ந்திருக்கிறதையும் அவரோடு கூட அவர் மேலே நம்பிக்கை வைக்கிறதையும் பண ஆசை குறைத்து விடுகிறது. So let's look at 1 Timothy chapter 6 verses 6 to 10. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ல இருந்து 10 வரைக்கும். But godliness with contentment is great gain. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். I want you to look at these verses really carefully. இதை நீங்கள் மிகுந்த கவனமாக இதை நீங்க பார்க்கணும். For we brought nothing into the world and it is certain we can carry nothing out. உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். We have food and raiment, let us be with content. உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவும். But they that will be rich fall into temptations and snare. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிக்கேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். Into many foolish and hurtful lusts which down men in destruction and perdition. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். He summarizes all these things, whatever we were reading, and then he summarizes it stating, for the love of money. He never says, for money is the cause of all these things. He says, the love of money is the root of all evil. எல்லா விதமான சரியில்லாத காரியங்களுக்கும் பண ஆசைதான் என்ன செய்கிறது? அதுதான் தீமைக்கு ஒரு வேறான தீமைக்கு வேறாய் இருக்கிறது. ஆனால் பணம் இருக்கிறது தான் இந்த தீங்கான காரியங்களுக்கு வேறாய் இருக்கு என்று சொல்லவில்லை. பண ஆசை தான் எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. As I said, money is the master. It's given in the scripture and it competes equally with God. ஆகவே இந்த பணம் என்கிறது ஒரு எஜமானை போல, இந்த சம்பத்துகள் எல்லாம் எஜமானை போல சொல்லப்பட்டிருக்கிறது வேதாகமத்திலே. And let's see the parable. We very well know Jesus' parable, the parable about the seed. Some fell on the wayside and some fell on the good ground and they gave much fruit. நமக்கு ஒரு உவமை தெரியும். விதைகள் நல்ல நிலத்திலே விழுந்தது, சில விதைகள் கல்லான இடங்களிலும் மற்ற இடங்களிலும் விழுந்தது. அதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். So Jesus also spoke here about some riches inside this parable. இந்த parable கூட அவர் சொல்லுகிறார், இந்த சம்பத்தை குறித்து அவர் சொல்லுகிறார்.
In Matthew chapter 13, verses 22, we see, மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலே 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். He also that received seed among the thorns is he that heareth the word, and the cares of this world and the deceitfulness of riches choked the word, and he became unfruitful. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான். Notice here that here also he mentions the main reason for being unfruitful, that he mentions one of the reasons is the cares, he mentions riches, deceitfulness of the riches. He mentions the term deceitfulness of riches. இந்த இடத்திலே அவர் இந்த உவமையிலே முக்கியமாக சொல்லக்கூடியது என்னவென்றால், முக்கியமான ஒரு வார்த்தை ஐஸ்வர்யத்தின் மயக்கம். ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இதனால தான் அவன் பலன் இல்லாமல் போகிறான் என்று சொல்லி. That is why he is not giving more fruit, because our God is a God who always expects fruits. அதனால் தான் அவன் வாழ்க்கையிலே பலன் இல்லை. ஆனால் நம்முடைய தேவன் கனிகளை எதிர்பார்க்கிறவர். Somebody who multiplies more talents, he likes them. தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதமானவைகளை பெருக்கிக் கொள்ளுகிறவனை தேவன் எப்படி பார்க்கிறார்? அவனை நேசிக்கிறவராக இருக்கிறார். So the deceitfulness of riches causes people not to yield more fruits unto God. ஐஸ்வர்யத்தின் மயக்கம் அல்ல என்று சொன்னால் அதன் மேலே இருக்கக்கூடிய ஒரு நேசம் மனுஷர்களை பலன் அற்றவர்களாக, கனி கொடுக்க முடியாதவர்களாக ஆக்கி போடுகிறது. And let's look at Mark chapter 10 verses 23 to 25. மார்க் 10:23 25 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம பார்க்கலாம். Here also he talks about how it is difficult for the rich people to actually enter into his kingdom. ஐஸ்வர்யவான்கள் எப்படி பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பது எந்த விதத்திலே அது அரிதாயிருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார். So whenever Jesus is talking about rich, he always is meaning in a way that he's meaning it, or he is referring to the love of money. Not only the rich, but the person who has the love for money. ஐஸ்வர்யவான்கள் என்று சொல்லுகிற இடத்துல எல்லாம் அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அதன் மேல ஆசை வைத்து போகிறவர்களை குறித்து அவர் சொல்லுகிறார். Let's look at it. And Jesus looked around about and said unto his disciples, how hardly shall they that have riches enter into the kingdom of God. அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து, அதாவது மார்க் 10:23-25 சுற்றி பார்த்து தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதாயிருக்கிறது என்றார். And the disciples were astonished at his word. Look at that. He says the disciples were astonished when they heard Jesus mention about the statement. சீஷர்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இதில் குறிப்பாக அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆச்சரியப்பட்டு விட்டார்களாம் அவர் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு. And Jesus again answered again and said unto them, children, how hard is it for them that trust in riches to enter into the kingdom of God. இயேசு பின்னும் அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாய் இருக்கிறது. So notice here, in the previous verse he talked about the rich entering into the kingdom. Now he says the person who trusts in riches. Notice the term trust. Somebody who always trusts in rich. They don't trust in God. So that kind of a person he is talking about. மேலே சொல்லப்பட்டது ஒரு ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதை குறித்து சொல்றாரு. இப்பொழுது பார்க்கும் பொழுது அதன் மேலே நம்பிக்கையாய் இருக்கிறவர்கள் என்கிற அந்த நம்பிக்கை என்கிற வார்த்தைக்கு அவர் சொல்லுகிறார். So here the previous scripture he spoke about that, and we can see that the disciples were actually amazed by his statement. So because of the disciples got amazed, he's explaining it more clearly, saying the person who trusts in riches will have a difficult time to enter into the kingdom of God. சீஷர்கள் ஆச்சரியப்பட்டு விட்டபடினாலே மறுபடியும் அதை குறித்து தெளிவாக அவர் சொல்லுகிறார். எப்படி அதன் மேல நம்பிக்கையா இருப்பவங்க எப்படி பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்கிறது கஷ்டமாக இருக்கிறது என்று சொல்லி. He even says it is easier for a camel to go through the eye of a needle
than for a rich man to enter into the kingdom of God. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்றார். He says there is absolutely no chance for a person who always thinks about mammon and money. ஆகவே இவ்விதமாக உலகத்தையே யோசித்து கொண்டு உலகத்தினுடைய சம்பத்தின் காரியங்களே குறித்து யோசித்து கொண்டு இருப்பது எந்த விதத்திலே இவ்விதமாக பாதிப்பை கொண்டு வரும் என்று சொல்லியிருக்கிறார். So where do you actually put your trust? Do you put your trust in God or do you put your trust in mammon? உங்களுடைய நம்பிக்கை எதன் மேலே இருக்கிறது? இயேசுவின் மேலேயா, இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்து ஐஸ்வர்யம் சம்பத்தின் மேலே உங்களுடைய இருதயத்தை வைத்திருக்கிறீர்களா? Because God says, and he summarizes it saying, these are the two masters, which is God and mammon. Mammon equally competes against God, and he clearly mentions that Satan is not, because if not, he would have certainly mentioned Satan there. அந்த இடத்திலே அவர் சொல்லும் பொழுது, எல்லாவற்றையும் சொல்லி முடிக்கிற நேரத்திலே அவர் சொல்லும் பொழுது, இந்த உலகத்து சம்பத்தையும் எஜமான், இல்லை என்று சொல்ல அந்த ஐஸ்வர்ய காரியங்களை எஜமான் எஜமான் என்று சொல்லுகிறார். ஆகவே அது தேவனுக்கு இணையாக, அவரோடு கூட இணையாக போட்டி போட்டு சண்டை போடக்கூடிய, யுத்தம் பண்ணக்கூடிய விதத்தில் இருக்கிறது. ஆனால் சாத்தான் என்கிற அந்த வார்த்தையை அவர் சொல்லவில்லை, அதை அவன் உபயோகப்படுத்துகிறவனாக இருக்கிறான். Because Satan uses money as a tool and as a weapon to fight against God. தேவனுக்கு விரோதமான யுத்தத்திலே சாத்தான் இந்த பணத்தை, இந்த உலக சம்பத்து காரியங்களை ஒரு யுத்த ஆயுதமாக தேவனுக்கு விரோதமாக அவன் பயன்படுத்துகிறான். Just imagine and see, what if we have God as our source, God as our master, and we use money, because money is a very powerful weapon even against Satan. In the vice versa, if we think. நீங்கள் தேவனே நான் இந்த காரியங்களுக்கெல்லாம் நமக்கு ஆதாரமானவர் என்று சொல்லி அதை பெற்றுக்கொண்டு அதை அவருக்காக உபயோகப்படுத்துகிற வேளையிலேயே அவரையே சார்ந்திருக்கும் பொழுது அதுவே அவனுக்கு விரோதமான ஒரு யுத்த ஆயுதமாக மாறிவிடுகிறது. And notice, if God blesses you with money and still you have God as your master, we can certainly use money as a really good useful tool to evangelize and to bring the kingdom of God in earth. ஆகவே இவ்விதமாக தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் ஒரு மனிதனுக்கு கொடுக்கும் பொழுது அந்த மனிதன் அதை தேவனுக்காகவும் ஒரு ராஜ்யத்துக்காகவும் அதை உபயோகப்படுத்த தொடங்குற நேரத்திலே அது அந்தகார சக்திகளுடைய சாத்தானுடைய காரியங்களுக்கு விரோதமான ஒரு ஆயுதமாக மாறிவிடுகிறது. கர்த்தர் விதமாக ஒரு மனுஷனையும் ஆசீர்வதிக்கிறார். Let's look at Matthew chapter 8 verses 33 and 34. மத்தேயு 8:33-34 வசனங்களை பார்க்கலாம். We can see that Jesus was welcomed every place that he went, but in this instance he is not welcomed. நிறைய இடங்களிலே அவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள், ஆனா இந்த இடத்திலே அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. மத்தேயு 8:33-34. And they that kept them fled and went their way into the city and told everything and what was befallen to the possessed of the devils. Here actually we see that there are people who are possessed by the devil, and actually Jesus drive away the Satan and the evil spirits into the evil spirits unto the swines, and the swines went and fell on the sea and they died. So that is what we are seeing here. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறது என்னென்றால், உங்களுக்கு தெரிந்த ஒன்று, இந்த பன்றிகளை மேய்த்து கொண்டு இருக்கிறவங்க இருந்தாங்க. அவர் சில அந்தகார சக்திகளை துரத்தும் பொழுது அவைகள் பன்றிகளுக்குள்ளே கடந்து போயிற்று. இந்த வசனத்தை வாசிக்கிறேன். அவைகளை மேய்த்தவர்கள் ஓடி பட்டணத்தில் சென்று இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் பிசாசு பிடித்திருந்தவர்களுக்கு சம்பவித்தவைகளையும் அறிவித்தார்கள். And behold, the whole city came out to meet Jesus, and when they saw him, they besought him that they would depart, that he would depart out of their coast. அப்பொழுது அந்த பட்டணத்தார் யாவரும் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி வேண்டிக் கொண்டார்கள். So what do you think that actually made these people to actually deny Christ there? அந்த இடத்திலே இவ்விதமாக இயேசுவை அவர்கள் மறுதலிக்க பண்ணின காரியம் என்ன? அவரை வேண்டாம் என்று தள்ளிவிட காரியம் என்ன? Of course, God did a wonderful miracle there. He cast out all the demons from a person of that own place itself, and he delivered that person who was afflicted by Satan for so many years. But we see that the other people are still denying him.
அந்த இடத்துல இயேசு மிகப்பெரிய அற்புதத்தை செய்தார், நன்மைதான் செய்தார், பிசாசுகளை துரத்திருக்கிறார். ஆனாலும் கூட அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், அந்த ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை கடந்து போகும்படியாக சொல்லுகிறார்கள். So why do people reject God's blessings? ஏன் இவ்விதமாக மனுஷர்கள் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை வேண்டாம் என்று தள்ளி விடுகிறார்கள்? They reject God's deliverance. அவர்கள் தேவன் கொடுக்கிற விடுதலையை கூட தள்ளி விடுகிறார்கள் வேண்டாம் என்று. They don't receive the deliverance from bondage, from poverty, from Satan. தேவன் அவர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து, அவர்களுடைய வறுமையிலிருந்து, பிசாசினுடைய பிடியிலிருந்து அவர் கொடுக்கிற விடுதலையை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறார்கள். Because these people actually had love of money here. ஏனென்று சொன்னால் இவர்களுக்கு பண ஆசைதான் முக்கியமாக இருக்கிறது. They had love of possessions, wealth, riches, property, everything. அவர்களுக்கு எப்படி இருக்கிறது? இந்த பூமியினுடைய சம்பத்துகள், ஐஸ்வர்யமான காரியங்கள், அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆஸ்திகள் என்று சொல்லி அவருடைய இருதயம் அதிலே இருக்கிறது. So when Jesus actually drew out Satan into those swines, the swines all went and fell in the sea and they all perished. அந்த இடத்திலே அவர் சாத்தான் பிசாசுகளை துரத்தின பொழுது இந்த பன்றிகள் எல்லாம் போய் அங்க ஒரு தண்ணீரிலே போய் விழுந்து அவைகள் அழிந்து போகிறது. அப்போ அவங்க அது அழிந்து போன அவைகளை அவர்கள் பார்க்கிறார்கள், விடுதலை அவர்கள் பார்க்கவில்லை. So they never saw the deliverance which came to this person. But in the old days, people had goats, sheep, they even had swine. These were their wealth, these were their belongings, their precious things. So these men actually lost those things when all the swines fell on the sea. அந்த பழைய காலகட்டங்களிலே ஆடுகள், மாடுகள், பன்றிகள் என்று சொல்லி இப்படிப்பட்டவைகள் தான் பெரிய ஐஸ்வர்யமும் சம்பத்துமான காரியங்களாக காணப்பட்டது. ஆகவே இவைகள் எல்லாம் அழிந்து போனபடினாலே, இந்த பன்றிகள் அழிந்ததினாலே அவர்கள் சாத்தானுடைய பிடியிலிருந்து விடுதலை பெற்றதை பெரிதாக பார்க்காமல் இந்த அழிந்து போன இந்த விஷயத்தை பார்த்து இவரை வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். So even here also we see that money competed against God. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், தேவனுக்கு விரோதமாக இந்த சம்பத்து இல்லை என்று சொன்னால் இந்த பணம் அந்த இடத்திலே போட்டி போடுகிறது, யுத்தம் செய்கிறது. Money or mammon is a master which competes against God. ஆகவே தேவனோடு கூட நடக்கக்கூடிய அந்த போட்டியில, அந்த யுத்தத்திலே சரிசமமாக தேவனோடு கூட இந்த சம்பத்து ஐஸ்வர்யம் போட்டியிடுகிறது. We saw even in Judas's case that Satan used money to compete against God. யூதாஸ் காரியத்தினுடைய விஷயத்துல கூட சாத்தான் இந்த பணத்தை தான் முக்கியமாக உபயோகப்படுத்தினான். And we saw in various other passages the love of money is always competing, and it is the root of all evil. Satan is not the root of all evil. The Bible clearly says the love of money is the root of all evil. ஆகவே நம்ம நிறைய விஷயங்கள்ல பார்க்கிறோம், இந்த பண ஆசை தான் எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆகவே இது பின்பாக இருக்கிற அந்த சாத்தான் தான் ரூட்டாக வேறாக இருக்கிறான் என்று அந்த இடத்துல சொல்லவில்லை. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. Money and God are the governing entities on this planet Earth. These two are the topmost masters that God mentioned. இந்த பூமியில ரெண்டு எஜமான்கள் என்ற ஆளக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒன்று தேவன், அடுத்தது இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யம், சம்பத்து, ஆஸ்திகள் என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்தினுடைய காரியங்கள். Because the earth runs on certain laws that God has given, and the earth runs based on either money or based on Father's will. ஆகவே இந்த பூமி ஒரு சில சட்டதிட்டங்களின் அடிப்படையில தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒன்று அது தேவனுடைய சட்டதிட்டங்களின்படி இயங்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தினுடைய இந்த ஐஸ்வர்யம், சம்பத்து என்று சொல்லக்கூடிய இந்த பொருளாதார விஷயங்கள் சம்பந்தமாக அது இயங்க வேண்டும். Either your decisions are being decided based on the Holy Spirit and Father's will, or either it's going to be based on money. If you think about it, you will clearly know that either it will be only of these two things, and that's why Bible clearly says these are the two masters. நம் நன்றாக நீங்கள் அமர்ந்து சிந்தித்து இதை பாருங்கள். ஒன்று நீங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய
ஆவியானவருடைய சித்தத்தின்படி தேவனுடைய சித்தத்தின்படி ஒன்று நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் இந்த பணத்தின் அடிப்படையில் பொருள் சம்பத்து ஆஸ்தி என்று சொல்லி இவைகளின் அடிப்படையில தான் நீங்கள் முடிவெடுத்து கொண்டிருப்பீர்கள். ஆகவே இதை நீங்கள் அமர்ந்திருந்து சிந்தித்து பாருங்கள். So that's how the earth functions, only by these two masters. So Satan cannot directly attack an individual, but he will use this as a weapon against God. ஆகவே தான் நான் சொல்லுகிறேன், சாத்தான் நேராக வந்து ஒரு மனிதனை தாக்கி கொண்டிருக்கிறான் என்று அல்ல, அவன் இவ்விதமாக இந்த ஐஸ்வர்யத்தையும் பணம் பொருள் என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்து சம்பத்து காரியங்களை எல்லாம் அவன் உபயோகப்படுத்துகிறான் தேவனுக்கு விரோதமாக நாம யுத்தம் பண்ணத்தக்கதாக. So let's look at the final verse for today. ஆகவே இந்த நாளினுடைய பிரசங்கத்தினுடைய கடைசி வசனத்துக்கு கடந்து போகிறோம். Proverbs chapter 11 verses 28. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 28வது வசனம். He that trusteth in his riches தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் shall fall, விழுவான், but the righteous shall flourish as a branch. நீதிமான்களோ துளிரை போலே தழைப்பார்கள். He that trusteth in his riches, again I am mentioning the word trusteth in his riches. தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன், மறுபடியும் நான் அழுத்தி சொல்லுகிறேன், இந்த வார்த்தையை கவனிங்கள், நம்புகிறவன். I am not saying that being rich is wrong, but I am saying the person who trusteth in his riches. நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக இருப்பது தவறு என்று சொல்லவில்லை, அதன் மேலே நம்பிக்கை வைப்பது தவறு என்று சொல்லி நான் சொல்லுகிறேன். It's only one life that we live. இந்த பூமியிலே நமக்கு ஒரே ஒரு வாழ்க்கை தான் கொடுக்கப்பட்டு So இருக்கிறது. it's in our hands to decide which master you're going to serve. இந்த ஒரு வாழ்க்கையிலே நாம எந்த எஜமானை சேவிக்க போகிறோம் என்பதை முடிவு செய்ய வேண்டியது நாம் தான். You know, in TV I even saw a recent commercial or an advertisement for sensitive teeth. சென்சிட்டிவ் டீத் என்று சொல்லக்கூடிய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் சம்பந்தப்பட்ட அந்த வணிக சம்பந்தமான அந்த விளம்பர காரியத்தை நான் டிவியிலே பார்த்தேன். Previously they used to advertise the product in a different way, but right now how they are advertising it is like they're telling us that life is short, so you better eat ice cream, chocolates or whatever thing, because your life is too short, you have to enjoy it before you get a sensitive teeth. ஆகவே அவர்கள் முன்பு வேறு விதமாக இந்த விளம்பரத்தை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது என்ன சொல்லுகிறார்கள், நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம், இந்த விதமான காரியங்களை சாப்பிடலாம், உங்களுடைய வாழ்க்கை மிகவும் குறுகின கால வாழ்க்கை தானே என்று சொல்லி அந்த விளம்பரதாரர் தன்னுடைய விளம்பரத்திற்கான வார்த்தைகளை எல்லாம் மாற்றி போட்டு இருக்கிறார்கள். Yes, of course they are correct. Life is very short. அவர்கள் சொல்லுகிறபடி வாழ்க்கை குறுகினதுதான். Yes, life is really short, that we have to use it. மிகவும் குறுகினதாக காணப்படுகிறது, ஆகவே அதை பிரயோஜனமாக படுத்திக் கொள்ள வேண்டும். But they portray it in a way that they have to use their life for themselves. ஆகவே ஆனா அவங்க என்ன சொல்லுகிறாங்க, வேறு விதத்திலே அதை காண்பித்து கொண்டு இருக்கிறாங்க, அந்த வாழ்க்கை நமக்காகவே வாழ்ந்து விட வேண்டும் என்று சொல்லி. So as believers we should think that life is very short and it is just only one life that we live. நாம விசுவாசிகளாக இந்த ஒரே ஒரு வாழ்க்கையை தேவன் கொடுத்திருக்கிறார், ஆகவே இந்த காரியத்தை ஜாக்கிரதையாக பார்க்க வேண்டும். Life is too short to spend it, so use it for God. இந்த வாழ்க்கை நீங்கள் செலவு பண்ண வேண்டிய காரியங்கள் ரொம்ப குறுகினதாக இருக்கிறபடினாலே அதை தேவனுக்காக உங்களுடைய வாழ்க்கையை செலவழித்து விடுங்கள். It is indeed very very short, so use it for God and spend it for God. Don't spend it on yourself, but spend it for God. இந்த தேவன் கொடுத்திருக்கிற இந்த குறுகின கால இந்த வாழ்க்கையை நீங்கள் உங்களுக்காக செலவழிக்கிறவர்களாக இருக்காமல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தேவனுக்காக செலவழிக்கிறவர்களாக இருந்து விடுங்கள் என்று நான் சொல்லுகிறேன். The world may tell you to eat all these things for your own self, but what I am saying is you give the pleasure unto God. Let your life be a sweet smelling sacrifice unto God. Let him enjoy like the ice creams that we enjoy. இந்த உலகம் சொல்லிக் கொண்டிருக்கலாம், நீங்கள் இதை உண்ணுங்கள் அதை உண்ணுங்கள் என்று சொல்லி, ஆனால் நான் சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கை தேவனுக்கு மிகவும் சுகந்த ஒரு வாசனையான ஒன்றாக உங்களுடைய வாழ்க்கை தேவனுக்காக காணப்படும்படியாக நீங்கள் அவருடைய சித்தத்தையும் அவருக்கு பிரியமானதையும் செய்து அவருக்காக செலவழியுங்கள் உங்களை என்று நான் சொல்லுகிறேன். Let our life be like an ice cream unto God. Let our life be a really good sacrifice before him. It is indeed very short. நம்முடைய வாழ்க்கை அவருக்கு ஒரு ஐஸ்கிரீமை போல காணப்படட்டும், ஒரு நல்ல அவருக்கு பிரியமான ஒரு பலியாக காணப்படட்டும், அவர் அதிலே சந்தோஷப்படுவார். So let's not pleasure ourselves in this short life,
but let's pleasure God. Let's make effort to pleasure Him. நாம இந்த வாழ்க்கையை நாம சந்தோஷப்படுத்தி நமக்கு பிரியமா வாழுகிறதை விட்டுவிட்டு தேவனை சந்தோஷப்படுத்துகிறவர்களாக அவருக்கு பிரியமானவர்களாக நம்ம வாழ பார்ப்போம். This can be done only by giving our lives as a sacrifice unto Him, as a living sacrifice. இது எப்படி நடக்கும் என்றால் நம்மை ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் அப்படி ஒரு காரியம் நடக்கும். No man can serve two masters. எந்த ஒரு மனிதனும் ரெண்டு எஜமானுக்கு வேலை செய்ய முடியாது. For either he will hate the one and love the other, ஒன்று ஒருவனை சிநேகிப்பான் மற்றவனை வெறுப்பான், or else he will hold to the one and despise the other. ஒருவனை பற்றி பிடித்துக் கொள்வான், இல்லை என்று சொன்னால் மற்றவனை வெறுத்து விடுவான். And Jesus summarizes it saying, these are the two masters. Ye cannot serve God and mammon. ஆகவே அவர் சொல்லிவிட்டார், நீங்கள் உலகத்துக்கும் எனக்கும் என்ன செய்ய முடியாது, தேவனுக்கும் அந்த உலக சம்பத்துக்கும் ஊழியம் செய்ய முடியாது என்று சொல்லி இரண்டு எஜமான்களை குறித்து அவர் சொல்லிவிட்டார். So always serve God. Let God be glorified. தேவனையே ஆராதனை செய்யுங்கள், அவருக்காக வாழுங்கள், தேவன் மகிமைப்படுவாராக. ஆமென்.